நிறைய பேர் என்கிட்ட எப்படி ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ணுறது டு பி கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து எப்படி ஸ்டடீஸ் அண்ட் யூடியூப் வந்து பேலன்ஸ் பண்ணி என்னோடய டைம் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து எப்படி எல்லா ஒர்க்கையும் லைக் ஸ்டடீஸ், யூடியூப் சேனல், செல்ஃப் கேர் இது எல்லாத்தையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஹவ் பில்ட் அ சிஸ்டம். நம்ம எல்லாருமே வந்துட்டு யாராவது கிட்ட போயிட்டு டைம் டேபிள் வேணும், எப்படி வந்து ப்ராப்பராக டெய்லி டைம் மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்குமே தவிர, நம்ம லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக நோட்டீஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறது இல்லை. ஸோ எப்படி நீங்கள் உங்களுக்காக ஒரு சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணிக்கலாம், உங்களோட டைம் எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மள நிறைய பேர் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராப்பராக வந்து ஒரு டைம் டேபிள் கிடச்சிட்டா போதும், அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் டைம் டேபிள் மட்டும் கண்டிப்பாக உங்களை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்காது. ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணணும். அண்ட் அதை வந்து ரெகுலராக ட்ராக் பண்ணணும். ஸோ என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட லைஃப் ஸ்டைல் ஆர் உங்களோட ஹேபிட்ஸை வந்து உங்களோட ப்ராக்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறது தான் வந்துட்டு சொல்யூஷன். ஸோ எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 ஸ்டெப் தான் இருக்குது, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெய்லி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் எப்படி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. ஸோ உங்களோட கரண்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, லைக் எதுலலாம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, தேவையில்லாத ஹேபிட்ஸ் எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிஸ்டம் பில்ட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிஸ்டம் இஸ் நத்திங் பட் சம்திங் தட் ஹெல்ப்ஸ் யூ டு பிளான், ட்ராக் அண்ட் அனலைஸ் யோர் ப்ரோக்ரஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ உங்களோட சிலபஸை வந்து எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி டாஸ்க்ஸாக வந்து அலாட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக இருக்க சாப்டர்ஸை வந்து டிவைட் பண்ணி நம்ம அந்த மந்தில் என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். ஆஸ் வெல் அஸ் நான் ஒர்க், அதாவது என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுருப்பேன். ஸோ கான்டென்ட் க்ரியேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட கான்டென்ட் ஐடியாஸ் என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே ஒரு நோட்டில் எழுதி வச்சுருவேன். ஸோ அந்த நோட்டிலேருந்து ஐடியாஸ் எடுத்து ஒரு மந்த் எடுத்தோம் அப்படின்னா அந்த மந்தில் நான் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் எழுதி வச்சுருவேன். ஸோ தட் நான் வந்து எவ்ரி வீக் கரெக்டாக வந்து மண்டே டு சாட்டர்டே என்னென்னலாம் ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ ஒரே நாளில் நான் உட்காந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு நாள் ஷூட்டிங், ஒரு நாள் எடிட்டிங், ஒரு நாள் வந்து வாய்ஸ் ஓவர், அந்த மாதிரி கொஞ்சம் டாஸ்க்ஸாக கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து எவ்ரி டே பிளான் பண்ணி டாஸ்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டடீஸ்க்கும் வந்துட்டு இப்போது ஒரு சாப்டர் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து லெக்சர்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா அந்த வீக்கெண்டில் வந்து அந்த சாப்டரோட டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி நான் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய பெரிய பெரிய விஷயம் எல்லாத்தையுமே சின்ன சின்ன டாஸ்க்ஸாக வந்து பிரேக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் டைம் அலாட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்கிங் அ ப்ராப்பர் டைம் டேபிள் விச் இஸ் ரியலிஸ்டிக். ஸோ டைம் டேபிள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்காக உங்களால் ஃபாலோ பண்ண முடிகிற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்துட்டு 10 hours 12 hours வந்துட்டு ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ண முடியலன்னு நெக்ஸ்ட் டே வரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு டேவோட டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டார்கெட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட டார்கெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நீங்கள் அந்த டேவோட டாஸ்க்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டெட் ஆஃப் கன்சிடரிங் ஹவு லாங் டிட் யூ ஸ்டடி ஆர் டூ யுவர் ஒர்க். அண்ட் உங்கள் ஒரு டேவோட டைம் டேபிள்லேயே போட்டு நிறைய விஷயத்த ஸ்டஃப் பண்ணாமல் நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ஒரு 2 or 3 டாஸ்க்ஸ் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணாலே வந்து தட்ஸ் குட். ஸோ ரொம்ப வந்துட்டு டைம் டேபிளில் நிறைய விஷயத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணாதீங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக சிம்பிளாக வச்சுக்கோங்க உங்களோட டைம் டேபிளில். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியல, ப்ராப்பராக உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் டே அப்படியே குவிட் பண்ணாமல் அந்த டேயில் கம்ப்ளீட் பண்ண முடியாத டாஸ்க்ஸை வந்து பேக்லாக்ஸாக வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டேலேயோ அதுக்கு அடுத்த வர டேஸ்லேயோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு
10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சு அந்த பேக்லாக்ஸ் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சும்மா நீங்கள் ஒரு நாள் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அப்படியே குவிட் பண்ணிவிட்டு நான் புதுசாக பிளான் போடுறேன் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி புது டைம் டேபிள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராப்பரான ஒரு டைம் டேபிளை. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ தட் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட ஒர்க் அண்ட் டாஸ்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு உங்களோட மென்டல் பீஸும் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு நாளில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 to 30 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் மெடிடேஷன் ஆர் ஃப்ரெஷ் ஏரில் வாக் பண்ணுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பான ட்ராக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக டெய்லி வந்து என்ன பண்ணுறீங்க பண்ணல அப்படிங்கிறத அந்த நாள் நைட்டே வந்து அனலைஸ் பண்ணி உங்களோட ஜேர்னல்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பரோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி அதில் டெய்லி அதை வந்து டிக் மார்க்கோ இல்லை க்ராஸ் மார்க்கோ போட்டு மார்க் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விஷுவலாக தெரியும் நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் டேஸில் வந்துட்டு நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ்க்கே வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுறீங்க, ப்ராப்பராக பயாலஜி ரிவிஷன்லாம் பண்ண முடியல அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் டேஸ்லேருந்து வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக பயாலஜி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன மைனர் சேஞ்சஸ் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து ப்ரோக்ரஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட மிஸ்டேக்ஸ்லேருந்து யூ ஆர் லேர்னிங் சம்திங் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அண்ட் another மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிப் டு ஃபாலோ இஸ் நீங்கள் வந்து அந்த டே ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுறதோட நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த நைட்டே வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு ஒரு டார்கெட் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை வந்து டுவோர்ட்ஸ் தட் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஒரு மோட்டிவேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு பிஃபோர் டே நைட்டே பிளான் பண்ணி வச்சுருங்க. நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பார்ஷியல் ட்ராப்பர்ஸ் நீங்கள் வந்து எப்படி ப்ராப்பராக ஸ்கூல் அண்ட் காலேஜை வந்து நீட் ப்ரிப்ரேஷனோட மேனேஜ் பண்ணுறது, டைமே பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்லாட்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெண்டாக வச்சுக்கோங்க. அதாவது மார்னிங் ஒரு ஸ்லாட், ஈவினிங் ஒரு ஸ்லாட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் ஆர் காலேஜ் போயிட்டு வரது போக பேலன்ஸ் இருக்க டைம் சொல்கிறேன். ஸோ மார்னிங்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேக்கப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஏர்லி மார்னிங்கில் வந்துட்டு எவ்ரிடே ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஹோம் ஒர்க்ஸ், அசைன்மெண்ட்ஸ், டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு மார்னிங் டைமில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க் எல்லாமே நீங்கள் ஸ்கூலுக்காக பண்ணுறதுனால ஸ்கூல் போன உடனே அது மெமரிலையும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் அந்த ஒர்க்கையும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க மார்னிங்கில் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால. ஈவினிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஸோ நீட் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு லைக் நீங்கள் 1 டேக்கு வந்துட்டு ஒரு சாப்டரோ இல்லை 2 to 3 டேஸ்க்கு ஒரு சாப்டரோ அந்த மாதிரி தான் வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பிளான்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறனால ஈவினிங் டைம் வந்து நீங்கள் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு டெடிகேட் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ் ஒர்க்ஸ்க்கும், ஈவினிங் வந்து நீட் ப்ரிப்பரேஷனுக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்கூல் ஆர் காலேஜில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, டெஸ்ட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது மட்டும் ஈவினிங்லேயும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் அந்த ஒர்க்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். லைக் ரிவிஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டைம் டேபிளில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பிளான் பண்ணி ட்ராக் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு மேனேஜ் யுவர் டைம். நிறைய பேர் என்ன தான் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் இடையில் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து குவிட் பண்ணிடுவாங்க. லைக் ஃபோன் வந்து ஒரு மேஜர் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து யூ கேன் கீப் யுவர் ஃபோன் அவே ஃப்ரம் யுவர் ஸ்பேஸ். ஸோ தட் நீங்கள் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் வந்து ஸ்டடீஸ் ஆர் உங்களோட ஒர்க்லேயே வச்சுக்கலாம். ஸோ ஃபோன் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆர் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வந்துட்டு அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை உங்ககிட்ட வந்து பேசியோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த டைமில் நான் படிக்க போகிறேன், ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஃபார் ஷியோர். அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் என்ன ரூட் காஸ் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி ஒவ்வொன்றா குவிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரொட்டீனை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி என்னோட சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணணும், அதுக்கப்புறமா அது வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்.
அதை வந்து ட்ராக் பண்ணணும், ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு. அண்ட் அனலைஸ் பண்ணணும், நம்மளோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். அதுலேருந்து வர மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம வந்து நம்மளோட ரொட்டீனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை வச்சு நீங்கள் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து உங்களோட டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த எமோஜி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சிஸ்டம் பில்ட் பண்ணி நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். as well as நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். லெட்ஸ் மீட் இன் another useful video. Until then, bye bye.